வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பீர்க்கங்காயில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ் பண்ணலாம். பெரும்பாலும் தோல் நீக்கிடுவோம். அந்த தோலோடு சேர்த்து இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான பீர்க்கங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். 1/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். இந்த பீர்க்கங்காயில் தோல் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தவிர்த்துக்கலாம். அடுத்து இந்த பீர்க்கங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துட்டு துவையல் செய்ய ஆரம்பிக்கலாம். துவையல் செய்ய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/4 கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்து இந்த துவரம்பருப்பு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். பொதுவாக கடையல் துவையல்லாம் பண்ணும்போது துவரம்பருப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த துவரம்பருப்பு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா அடுத்து இதில் காரத்திற்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் வதக்கி விட்டுக்கலாம். இந்த துவரம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அடுத்து கொஞ்சமாக தேங்காய் பத்தை சேர்த்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம பீர்க்கங்காய் வதக்கி திரும்ப இந்த பருப்பு கூடவே சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போது பீர்க்கங்காய் வதக்கிறதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்து 7லேருந்து 10 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இந்த பீர்க்கங்காவை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இந்த பீர்க்கங்காய் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நிறைய நீர்ச்சத்து இருக்கிறதும் கூட. இப்போ இந்த பீர்க்கங்காய் நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வதங்கினதும் இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே அந்த பருப்புலாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அது கூடவே இந்த பீர்க்கங்காவையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம இதை துவையலில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியமான அது மட்டும் இல்லாமல் அட்டகாசமான பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.